இந்த ஊர்ல நான் நடத்திக்கிட்டு இருக்கிற சாராய தொழிலை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தணும்னு தான் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னேன். என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஐயாவுக்கு டிபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? என்ன விலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வாங்கி தயார். இந்த பாருங்க, கவர்மெண்ட் ரேட்டு ஒரு எம்எல்ஏக்கு 20 பைசா. இந்த மாரிமுத்து சரக்குக்கு நீங்க வெறும் 10 பைசா கொடுத்தா போதும். லாபம் என்ன வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஏரியா விலையை நீங்க வைக்கிறது தான். லாபம் திருநெல்வேலி மாவட்டம், பசும்பன் முத்துராமலிங்க மாவட்டம், மதுரை மாவட்டம். 500 ரூபா நோட்டு ஏன் டெமாண்ட் வந்ததுன்னு இப்போதான் எனக்கு புரியுது. மிஸ்டர் காளிமுத்து, சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 15 கைதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். முத்துமாணிக்கத்தை தவிர மற்றவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. முத்துமாணிக்கங்கிற கைதியை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணல? அது வந்து சார், நோ எக்ஸ்கியூஸ். ஒரு கலெக்டருடைய ஆர்டர் நீங்க ஒபே பண்ணல. ஒபே பண்றேன் சார். இன்னைக்கே அந்த கைதியை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ, ஐயாவை பேசுறது? நான் ஜெயிலர் காளிமுத்து பேசுறேன். சொல்லு காளிமுத்து. ஜெயில இருக்கிறானே முத்துமாணிக்கம். கட் ஆயிடுச்சு. என்ன இது கட் ஆயிட்டே இருக்கு? முத்துமாணிக்க ரிலீஸ் ஆன விஷயத்தை ஜெயிலர் போன்ல சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அஸ்திவார போடும் போதே சாராய ஃபேக்டரி வேடான்னு எதிர்த்து நின்னவன். ஏதோ நம்மெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மர்டர் பண்ண வச்சு உள்ள அனுப்பிச்சோம். இப்ப முதல்ல வெளியே வந்தான்னா ஜே நடந்துட்டு இருக்க நம்ம தொழிலுக்கே வேட்டு வச்சிருவான். அவன் செஞ்சாலும் செய்வான். அவன் ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சாவே நம்ம சாராய ஃபேக்டரியில வேலை செய்யற இந்த ஊர் ஜனங்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அவங்க புடி நம்ம கையில இருக்கணும். ஐயோ, இந்த கொலகார பாய் வந்துட்டு இருக்காங்க. ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆம்பளை ஓடுங்க, நல்ல ஓடி இருக்கா. ஏய், கதவு திறங்கடி. திறங்கடி. திறக்கறீங்களா இல்ல முடைக்கலாம்? ஏய், திறங்கடி. சீக்கிரம் வாங்க. ஏய், ஆடி. ஐயோ. ஐயோ. வாங்க. பிள்ளைகளை ஓட பண்ணிடுங்க. இங்க சும்மா ஓடி. ஏய், வாங்க. ஏய், போடா. ஏய், போடிடா விட்டுறோம். ஏய், ஏய். பாரு. ஓய், நன்றி கிட்ட நாய்ங்களா, எங்க முதலோட சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து கூலியும் கொடுக்கறாரு. அவர்கிட்ட கொத்தடி மரத்துல என்ன கெட்டு போச்சு? போடுங்கடா கையெழுத்த. டேய், அவங்க தான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, மூடிட்டு போங்கடா. ஏய், யாரா இந்த கேனைய நம்மளே எடுத்து பேசுறான்? போடா. ஏய், நீங்க 10 ஆளு, நான் ஒத்த ஆளு, உங்களால என்ன பண்ண முடியும்? டேய் கேனையா, நீ யாரா பேசுற? நான் என்ன பேசுறேன்? என்னடா பண்ண போறீங்க? டேய் ஒத்தாளாண்டா, நம்ம மொத்தாளேன்னு திறந்து விடுங்கடா. என்ன சொன்னா இவன்? கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்னான். கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்னா தலையெழுத்து பாத்தீங்களா? இந்த பணம் இன்னும் 24 மணி நேரத்துக்கு இங்கதான் கிடைக்கும். எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வருவோம். டெட் பாடி முன்னால எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லன்னா நீங்களும் டெட் ஆயிருவீங்க. தெரிஞ்சதா? வாங்க போலாம். அநியாயம் பண்றாங்க பாவிங்க. கொல்லையில போனவனுக்கு இப்படி கொண்டு ஓடி போயிட்டானுங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முத்துமாணிக்கா, இன்னைக்கு உனக்கு விடுதலை.
வா கையெடுத்தா கை நாட்டா கை நாட்டுங்க. போடு. வா என்ன கையெழுத்து. எடுத்து போடியா. இது கூட எடுத்து கொடுக்கணுமா? நம்ம ஃபேக்டரிக்கு யாருமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு வரமாட்டானுங்களா? அந்த நாய்களை நம்பி இத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன், வேலைக்கு வர மாட்டானுங்களா? அவனா நான் பாத்துறேன். எங்கடி முத்துமாணிக்கம்? சொல்ல மாட்டீங்க? என்ன ஊரே ஒண்ணு கூட இஞ்சி நின்றீங்களா? எங்க முத்துமாணிக்கம்? முத்துமாணிக்கம் வந்திருக்கிறான், என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்கிறான். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்கிற தைரியத்துல வேலைக்கு வர மாட்டேன்னு கையெழுத்து வேற போட மாட்டேன்னு இருக்கீங்க.
மழுங்கனுங்க மாதிரி நின்னுட்டு எனக்கே அப்படிக்க பாக்குறீங்களா? மவனுங்களா நான் வெத்தலை வாக்கு போட ஆரம்பிச்சேன், நீங்க எல்லாம் ரத்தம் கக்க வேண்டி வரும். வாயை திறக்க மாட்டீங்க. ஐயா மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உங்க ஆளுங்க எங்க மேல உள்ள விரோதத்தினால அப்படி சொல்றாங்க. ஆமாங்க, வயசு பொண்ணுங்க கிட்ட முறை தவறி நடந்துக்கிட்டாங்க. ஐயா, அந்த முத்துமாணிக்கத்தை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? நாங்களா கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்றோம். பாருங்க ஐயா, கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கோம். ஐயா, சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து 3 வேளை சோறும் போடுற தெய்வம் நீங்க. அங்க பாருங்க ஐயா, உங்க போட்டோவை தான் எங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் வச்சு கும்பிடுறாங்க ஐயா. என்னடா இது? என்ன இதெல்லாம்? உங்க போட்டோங்க. தெரியுது இல்ல, ஊரே என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த அப்ராணிகளோட கையெழுத்து போட மாட்டேன்டாங்க, இவங்கள வேலைக்கு வர மாட்டேன்டாங்க. ரெண்டா சொத்துக்கு ரெண்டா பண்றீங்க. ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுதான் என் மூஞ்சில வந்து முழிக்கணும். ஓடி போங்க, சாஞ்சி போ. போட்டோ அடிச்சு நீங்க தான் ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவோம்.